இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுகளுக்காய், காருண்யங்களுக்காய், ஆசீர்வாதத்திற்காய், பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை இன்னும் உறவு செய், எங்களையும் குடும்பங்களையும் நீர் உன் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. புதிய கிருபையினால், நன்மையினால், ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான். ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லி நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய சகாயத்தை அனுப்புவார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியத்தில் உங்களுக்கு சகாயம் வரும். நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிற காரியத்தில் உங்களுக்கு சகாயம் வரும். இந்த நாளில் எந்தெந்த மனிதர் கண்ணில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களோ அந்த மனிதர் கிடைக்கிற தயவு கிடைக்கும்படியாய் உங்களுக்கு சகாயம் வரும். கர்த்தர் இந்த இரவு நேரத்தை இந்த வசனத்தின் படியே பாக்கியவானாய், பாக்கியவதியாய் இருக்கிற உங்களுக்கு சகாயத்தை அனுப்புவார். மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். சத்ருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்ருக்கள் இன்னைக்கு எழும்பியிருந்தார் சொன்னா கர்த்தர் அது எல்லாவற்றையும் மடங்கடிக்க பண்ணுவார். அவர்கள் பேசுகிற இச்சக வார்த்தைகளை கர்த்தர் அடக்கி போடுவார். அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொல்லி போல் நமக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தின் படியே நம்ம விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். அவர் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு தருவார். இந்த வசனத்தின்படியே நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி, உங்களுக்கு சகாயம் செய்வார். விரோதமாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிர்மலமாக்குவார். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கும்படியாய் செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.